உங்களுக்கு 5000 ஏறிடுச்சா? 5000 சிஎம் சொன்னாங்களே ஃபோனில். ஆமாம், வளைச்சி கேட்டார். காலையில் எந்திரிச்சது எல்லா மகளிருக்கும் 5000 பணம் ஏறியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு ஏறல சார்னு அவருக்கு எப்படி நான் ரிப்ளை பண்ணுறேன்னு தெரியல. மகளிர் உரிமை தொகைனா எல்லாருக்கும் தானே. சொல்லு பாப்பா. எங்கள் அம்மாக்கு ஏறி இருக்குமே. எனக்கு ஒன்று ஏறல. அது எனக்கு தெரியலையே. யார்கிட்ட போய் கேட்குறது? அப்புறம் ஏன் அதுக்கு மகளிர் உரிமை தொகைன்னு பேர் வச்சாங்க? உரிமை தொகை மகளிருக்குன்னா எல்லாருக்கும் தான் கொடுக்கணும். ஏன் செலக்டட் பீப்புளுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு எதுக்கு? ஓகே, எனிவேஸ் கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேர்ந்த வரைக்கும் ஹாப்பி தான். பட் வேறு பேர் வச்சுருக்கலாம். இப்படி மகளிர் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா எல்லா மகளிருக்கும் எந்த பாகுபாடும் பாரபட்சமும் இல்லாமல் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதில் நான் வசதியாக இருக்குன்னு சொல்லி போடலையோ அப்படின்னா கூட பாப்பா, என் பேரில் பேங்க்கில் லோனை தவிர வேறு எதுவுமே இல்லை சார். எதுவுமே இல்லை. அப்புறம் ஏன் எனக்கு போடல? அப்படம் மகளிர் உரிமை தொகைன்னு பேரை மாற்றி வேறு ஏதாவது வச்சுக்கணும். ஏன் பாப்பா, உனக்கு போட்டாங்களா? நீ மகளிர் இல்லை சார். உங்கள் அம்மாவுக்கு போட்டாங்களா? எல்லாருக்கும் போட்டாங்க. உங்களை தவிர எல்லாருக்கும் போட்டாங்க. ஏன் எனக்கு போடல? யாராச்சும் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க.